ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒர்க் ஷாப். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்குறது வந்து எல்ஜியில் இன்வெர்டர் மாடல் 600 லிட்டர். இது ஆக்சுவலாக ப்ராப்ளம் என்னென்னா, இதுக்கு வந்து மேலே பிசிபி போர்டு வந்துருந்தது, கம்ப்ரஸரும் போயிருந்தது, போர்டு வந்து ஷார்ட் ஆகி அந்த போர்டெல்லாம் எடுத்துட்டோம் நாங்கள். இப்போ வந்து இதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம ஆர்டினரி கம்ப்ரஸரில் ஒர்க் ஆகிற மாதிரி வயரிங்கு ப்ளஸ் வந்து கம்ப்ரஸர் போட்டு ரெடி பண்ணுறோம். ஆக்சுவலாக வயரிங் எல்லாம் பண்ணிட்டோம். ஒருவேளை வயரிங்கில் ஏதாவது உங்களுக்கு ஐடியா இல்லை டவுட் எதனா இருக்குது அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து வயரிங் சம்மந்தப்பட்ட வீடியோலாம் போட்டிருக்கோம். இன்வெர்ட்டர் மாடலில் எப்படி நான் இன்வெர்ட்டர் கன்வெர்ட் பண்ணுறதுன்ட்டு. அந்த வயரிங் பற்றி அவ்வளோ தூரம் போட்டு போர் அடிக்க விரும்பல. இது வந்து நம்ம வந்து ஜஸ்ட் இப்போ கம்ப்ரஸர் ஃபிட் பண்ணுறது மட்டும் நம்ம காட்டுறோம். இதுக்கு வந்து கீழே ஒரு ஃபேனெல்லாம் வரும். இந்த ஃப்ரிட்ஜுக்கு அந்த பாக்ஸில் ஒரு ஃபேன் ஒன்று வருது, 12 வோல்ட் ஃபேனு. அதுக்கும் வந்து வோல்டேஜ் அடாப்டர் கொடுத்து ரன்னிங் வச்சுருக்கோம். பல்புக்கும் ஒரு அடாப்டரு. மேலே டீஃப்ரிட்ஜில் வந்து 12 வோல்ட் ஃபேனு. பின்னாடி வந்து கம்ப்ரஸருக்கும் வந்து 12 வோல்ட் ஃபேன் வரும். அதாவது நம்ம பல்ப் செக்ஷனுக்கு வந்து ஒரு அடாப்டரு, ஃபேனுக்கு வந்து ஒரு அடாப்டர்ன்ற மாதிரி 2 லைன் கொடுத்து நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் இதுக்கு. ஏன்னா பல்புன்றது வந்து எனி டைம் எரியணும், ஃபேன்ன்றது வந்து கட் ஆஃப் ஆகிறப்போ வந்து ரெஸ்ட்டில் இருக்கணுன்றதுனால அதுக்கு தனி லைனு, இதுக்கு தனி லைன் வந்து நாங்கள் கொடுத்து ரெடி பண்ணோம். இதுக்கு வந்து கண்டென்சர் வந்து எக்ஸ்ட்ரா போடுறோம். கம்ப்ரஸர் கிட்ட வர்ற அந்த ஃபேன் கிட்ட வர்ற வேப்ரேட்டர் கண்டென்சரு ப்ளஸ் வந்து இது வந்து ஒரு 12 ரோல் கணக்கு பெரிய கண்டென்சர் தான் இது. இதெல்லாம் வந்து அதுக்கு வந்து அட்டாச் பண்ணிட்டு ஆர்டினரி கம்ப்ரஸர் தான் போடுறோம். இதுக்கு நம்ம ரெடி பண்ணுறோம். இப்போது சைஸு பார்த்தோன்னா இது நல்லா ஒரு ரொம்ப பெரிய சைஸாக இருக்கும். இது மாமூலாக சைடு பை சைடு வந்து 600 லிட்டர்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இதுவும் அந்த ரேஞ்சுக்கு 5 ரேஞ்சு தான். இதுவும் பெரிய சைஸாக இருக்கும். கிட்டத்தட்ட 3க்கு 2.25 அடி சைஸ் இது. ஃப்ரண்ட் பேனலில் நம்ம ரிமூவ் பண்ணுறோம். உள்ளே வந்து இது ஆக்சுவலாக வந்து இதுக்கு முன்னாடி வந்தப்போ கேப்லர் எல்லாம் அவங்க போட்டிருக்குறாங்க. அதனால் அந்த கேப்லரும் நமக்கு டவுட்டு தான். அதனால் கட் பண்ணி எடுத்துகிட்டு புது கேப்லர் வந்து நம்ம மாற்றுறோம். கேப்லர் மாற்றிட்டு அந்த கண்டென்சரு போட்டிருக்கோம், கம்ப்ரஸரும் போடுறோம். அதாவது A to Z போடுறோம். அந்த டப்பா தவிர எல்லாமே வந்து நம்ம டிஜிட்டல்லேருந்து அனலாக் நம்ம மாற்றுறோம். ஆனால் ஃப்ரிட்ஜு பார்க்குறதுக்கு வந்து அப்படியே டிஜிட்டல் மாதிரியே இருக்கும். அதாவது எந்த விதத்துலையும் வந்து எங்கேயும் பல்பு செக்ஷன்லேருந்து ஃபேன் செக்ஷன், அதோட சுவிட்சு A to Z வந்து பக்காவாக வந்து செட் ஆகிருக்கு ஃப்ரிட்ஜுக்கு. வயரிங்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி நிறையா வீடியோ போட்டிருக்கோம். டபுள் டோர் ஃப்ரிட்ஜுக்கு, அதாவது A to Z போர்டு பிசிபிலேருந்து டைமருக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி போட்டிருக்கோம். ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சொல்கிறோம். ஆல்ரெடி கேப்லர் ஜாயின் பண்ணி அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோன்னா கட் பண்ணிவிட்டு அந்த கேப்லரே எடுத்துகிட்டு புதுசாக வந்து ஒரு 3/6 சைஸு கேப்லர் வந்து ஒரு 9 ஃபீட் அந்த அளவுக்கு போடுறோம். அது வெல்டிங் வந்து உள்ளே வைக்கிறோன்றதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக வைக்கணும். ஆனால் இது பாக்ஸ் ரொம்ப பெருசுன்றதுனால இடம் நமக்கு நிறையா இருக்குது. ஸோ கொஞ்சம் அந்தளவுக்கெல்லாம் பயந்தெல்லாம் வெல்டிங் வைக்க வேண்டிய தேவை இருக்காது. ஃப்ரீயாகவே வச்சிடலாம். இந்த சின்ன சைஸ் பாக்ஸ்னால் தான் அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எங்கேயாவது ஹீட்டு பட்டுருமோ அப்படின்ட்டு, பேனல் மெல்ட் ஆகிடும், ஏதாவது திட்டுவாங்க அப்படின்ட்டு. இதுக்கு பிரச்சனையே இல்லை, பெரிய பாக்ஸுன்றதுனால. அந்த பைப்பு கூட நம்ம தாராளமாக முன்னாடி ஃப்ரண்ட்டு வரைக்கும் கிட்டத்தட்ட பாதி வரைக்கும் வரும் அது பைப்பு. உள்ளே ஆயிலெல்லாம் இருந்திருக்கு லைட்டாக. இன்கேஸ் ஓவர ஆயில் ஏதாவது பிளாக் ஆகிருக்கான்னு கூட செக் பண்ணணும். ஏன்னா கேப்லர் வந்து சும்மா அவ்வளோ ஈஸியாக மாற்ற வேண்டிய ஒர்க் இருக்காது. எங்கேயாவது பிளாக்கு அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் தான் வந்து கேப்லர் வந்து ஆல்ரெடி நம்ம மாற்றுவோம். ஸோ அது கூட ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டால் நமக்கு வந்து கிளாரிட்டி ஆகிடும். கீழே செக்ஷன் பைப்லேருந்து ஏர் ஊதி இந்த பக்கம் கேப்லர் கட் பண்ணியிருக்கோம், இந்த பைப்பில் வருதான்னு நம்ம செக் பண்ணுறோம். ஏர் நல்லா ஃப்ரீயாக தான் வருது. ஆயில் லைட்டாக வந்தால் கூட ஏர் வந்து நல்லா ஃப்ரீயாக வருதுன்றதுனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கம்ப்ரஸர் வந்து அதை ஈஸியாக வந்து டேக்கப் பண்ணிவிடும். ஊதி ப்ரெஷர் கொடுத்து காற்றெல்லாம் நல்லா வருது. ஸோ பிரச்சனை இல்லை, பிளாக் எதுவும் கிடையாது கூலிங் காயில் பொறுத்த வரைக்கும். கேப்லரு 3/6 நம்ம போடுறது 9 ஃபீட் சைஸ் போடுறோம்.
சுற்றி அது உள்ள சீட்டிங் பண்ணிவிட்டு அந்த பக்கம் அதையும் வந்து ஸ்டார்டிங்காக அது விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கண்டென்சருக்கு போகிற மாதிரி நம்ம வைக்கணும். அப்படி வச்சோன்னா இன்கேஸ் நம்ம அதாவது கட் ஆஃப் ஆகி இல்லைன்னா அந்த டிஃபோர்ட் சிஸ்டம் இருந்து ஐஸ் எல்லாம் கரைஞ்சி அந்த தண்ணியெல்லாம் வந்ததுன்னா கம்ப்ரஸர் வந்து ஓவர் ஹீட் ஆக அந்த டிஸ்சார்ஜ் பைப் வந்து ஓவர் ஹீட் ஆகாமல் நம்ம பார்த்துக்கோம். ஃபில்ட்ரு வரைக்கும் சூடாகாமல் அது வந்து நமக்கு ஹெல்ப்பாக இருக்கும். 1/4 பைப் நம்ம போடுறோம். அது ரோலு சுற்றி வைக்கிறப்ப கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வைக்கணும். எப்படின்னா அப்படி சுற்றி பெண்டாகி நாளைக்கு அந்த இடத்துலேருந்து இன்னொரு ஹீட்டு வச்சு லீக் வர்ற மாதிரி எல்லாம் நம்ம பார்த்துக்கூடாது. இப்போது இந்த ஃப்ரிட்ஜுக்கு வந்து நம்ம போடுற ஃப்ரிட்ஜு வந்து சாம்சங் ஃப்ரிட்ஜில் 450 லிட்டரில் வர்ற கம்ப்ரஸர் இது 72 சைஸு. இது சாலிடாக 500 லிட்டர் வரைக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நல்லா பர்ஃபெக்டாக சப்போர்ட் பண்ணும். ஆனால் நம்ம 600 லிட்டருக்கு வைக்கிறோம், எந்த பிரச்சனையும் இல்லை. அதோட கூலிங் காயில் சைஸு நம்ம வைக்கிற கண்டென்சருக்கு வந்து பிரம்மாண்டமாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா வந்து சப்போர்ட் பண்ணும். இது கம்ப்ரஸர் ரிமூவ் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து 5F கெப்பாசிட்டர் வரும், அதை நம்ம அப்புறம் கூட போட்டுக்கலாம். இது கவச குண்டல மாதிரி அதுக்கு மேலேயே வரும், அதை ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு, இல்லைன்னா உள்ளே போகாது. அந்த ஃப்ரிட்ஜில் என்ன ஃபால்ட்டுனா அது வந்து கூலிங் வரல, கம்ப்ரஸர்லாம் நல்லாயிருக்கு. இப்போ இது ஆர்டர்ன்றதுனால நம்ம இதை ரெடி பண்ணுறோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்.
புதுசாக சிங்கிள் வே ஸ்டெய்னர் தான். நம்ம ஆர்டினரி ஃபில்டர் தான். ரொம்ப பிரம்மாண்டமான பெரிய சைஸும் இல்லை, சிலிக்கா ஜெல் அந்த மாதிரிலாம் இல்லை, ஆர்டினரி ஃபில்டர் தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த ஃப்ரிட்ஜுக்கு இது சரியாக போயிடும். இதுக்கு வந்து 9 ஃபீட் கேப்லரு 0.36 சைஸு நம்ம போடுறது. அது வந்து கண்டிப்பாக ரோல் சுற்றிக்கிட்டால் தான் அது வந்து கேஸ் வந்து ரிசல்ட் வந்து மேலே நல்லா
போக மாதிரி வரும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.